நண்பா நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னா அது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி பண்ண போகிறேன். சாண்ட்விச் சூப்பராக இருக்கும் நண்பா. இது ஆம்லெட் சாண்ட்விச் செம்மையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ வீடியோக்குள்ள போகலாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்க நண்பா. சூப்பராக இருக்கும், சாப்பிட்ருக்கும். சரி நல்லா சூடாக ஆகிடுச்சு நண்பா. ஸோ இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிக்கணும். இதில் போனால் ஸோ ஆம்லெட் போடலாம். நாட்டுக்கோழி சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு தடவிக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து டூனா வச்சுருக்குறேன். இதை மிக்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். இப்போ முட்டை ரெடியானதுக்கப்புறம் ஸோ இந்த ஆனியன் கொஞ்சம் டிப் பண்ணிக்கிறேன். அதான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா உட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட திருப்பிக்கலாம், லைட்டாக இருந்தால் போதும். இந்த ஆவி பிடிச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஓலியில் வச்சுருக்கேன். ஓலி இந்த கட்டை உள்ளே இருக்க கொட்டை எடுத்துடலாம். ஸோ அதை அப்படியே கட் பண்ணிடுறேன். அப்படியே மெலிசாக கட் பண்ணிங்க. நம்ம இது ஃப்ரை ஆகிடுச்சு, இது எடுத்துடலாம். அப்படியே நம்ம பெட்டை இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. இது மாதிரி பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாங்களா? ஸோ இதுதான் அடுத்த ஷிஃப்ட்டு. இந்த மாதிரி ஸோ மேலே டூனா போட்டுக்கலாம். அப்ளை பண்ணிக்கங்க, சூப்பராகும். இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஆனியன் வச்சிடும், வெங்காயம், முட்டை வச்சிடலாம். அதுதான் ஒரு ஸ்லைஸு அதே மாதிரி ஓலியோ வச்சுப்பேன். ஜெய்தூன் இது ஓலியோ சொல்லுவோம்ல, அது வச்சாச்சு. இப்படி திருப்பிக்குங்க. இது அதே மாதிரி வெங்காயம் சும்மா அதே மாதிரி சீஸ். இந்த வாட்டி நான் போன வாட்டி சீஸ் இது போட்டேன், ஸோ அதனால் சீஸ் போடல. இன்னொரு வாட்டி ஒன்றா போடுறேன் சீஸ். ஸோ இது முடிஞ்சிடுச்சு. நான் அடுத்தது அதே மாதிரி வச்சுக்கலாம். இதுவும்
வச்சு ஆனியன் வச்சிடலாம். வெங்காயம், முட்டை, சரி இன்னும் கொஞ்சம் இதில் வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே திருப்பிடலாம். சூடாக முறுமுறுன்னு இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. அதே இது கோதுமையில் பண்ணியிருக்கேன், கோதுமை டைப் சூப்பராக சாப்பிட்றது. ஸோ அவ்வளோதான். இன்னும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் கேட்குன்னா. ஸோ அவ்வளோதான், ஆஃப் பண்ணி வச்சு நம்ம செம்மையாகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னா. சரிதான். सो यही है हमारा डिश, रेडी हो गया। ईसा उठा का खाना है, देखो सुपर हो गया ये। अभी खाना ना सुपर है। செம்மையாக இருக்கும்போ, வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக இருக்கு நண்பா, செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இன்னொரு வாட்டி சாப்பிட்டு சொல்கிறேன். நல்லா பெருசாக இருக்குங்க, வாய் தான் பெருசாக வேணும். சூப்பராக இருக்குங்க, செம்ம லெவலாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி 500 ரீச் ஆகிட்டேன், இன்னொரு 500 ரீச் ஆகணும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக ஒன்று போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜெசாக்கல்லா கேர்.